Welcome to Today's Fun Learning. Hello friends, இந்த வீடியோவில் மல்டிப்ளிகேஷனுக்கு சில ஆக்டிவிட்டீஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்கிப் கவுண்ட் சாங் சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மேக்ஸ் பேசிக் மல்டிப்ளிகேஷன் எப்படி சொல்லிக் கொடுக்கலான்னு நான் சில வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவுக்கான பிளேலிஸ்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வீடியோட எண்ட்லையும் ஆட் பண்ணியிருக்கேன். என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்னு பார்க்கலாம். யூஸ் கலர் கோட் ஃபார் மல்டிபிள் அடிஷன். இது மல்டிப்ளிகேஷனோட பேசிக்காக தான். இதில் சில ஸ்மைலி ஃபேஸஸ் வரைஞ்சிருக்கேன். அதுக்கு ஒரு கோடும் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த நம்பர்ஸை இங்கே ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்மைலி ஃபேஸுக்கு என்ன நம்பர் நீங்கள் பார்க்க போகிறாங்க 2. ஸோ 2 + 2 + 2 + 2. ஸோ 4 × 2 அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணி எழுத போகிறாங்க. அப்படி இல்லைன்னா அந்த சாங் 2 4 6 8. ஸோ 8 அப்படின்னு எடுத்து எழுத போகிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே இந்த ஸ்மைலி ஃபேஸுக்கு இங்கே ரெஃபர் பண்ண போகிறாங்க 3. ஸோ 3 6 9. ஸோ 9 எழுத போகிறாங்க. ஸ்கிப் கவுண்ட் சாங் வச்சு சொன்னீங்கன்னா இது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒருவேளை மல்டிப்ளிகேஷன் டேபிள் தெரிஞ்சிச்சுன்னா 3 × 3 9 அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். இது போல் நீங்கள் நிறைய வரைஞ்சி கொடுங்க. கலர் த நம்பர் விச் கம்ஸ் இன் 8th டேபிள். ஸோ 8 டைம் டேபிள்ஸில் வர்றதை மட்டும் நம்ம கலர் பண்ண போகிறோம். மீதி எதையும் கலர் பண்ண போகிறது இல்லை. ஸோ 8th டேபிள் சாங்கை பாடிட்டு அவங்க கலர் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் மேஜிக் மேக்ஸ். இது மேக்ஸ் மல்டிப்ளிகேஷனோட பேசிக்காக தான். ஸோ 1 2 3 4 கப்ஸ் ஒரு ரோவில் இருக்கு. ஸோ 1 2 3 3 ரோஸ் இருக்கு. 4 × 3 எடுத்து எழுத போறாங்க. 12 அப்படின்னு எடுத்து எழுத போறாங்க. ஸோ கவுண்ட் பண்ணி எழுதலாம் அல்லது சாங் பாடி எழுதலாம். நெக்ஸ்ட் மேட்சிங் ஆக்டிவிட்டி 2 × 3 ஆர் 3 × 2. ஸோ கவுண்ட் பண்ணி எழுதலாம். அப்படி இல்லைன்னா இங்கே 1 2 3. ஸோ 3 இருக்கு, 2 ரோஸ் இருக்கு. ஸோ 2 × 3 ஆர் 3 × 2 அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து இங்கே மேட்ச் பண்ண போகிறாங்க. ஸோ 2 × 3. ஸோ இங்கே டோட்டலாக வந்து 1 2 3 4 5 6 இருக்குது. இங்கே மேட்ச் பண்ண போகிறாங்க. இது 1 × 4. ஸோ 1 × 4 இங்கே மேட்ச் பண்ண போகிறாங்க. 2 × 2. ஸோ இதே போல் எல்லாத்தையுமே மேட்ச் பண்ண போகிறாங்க. நம்மளுடைய நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி இதுவும் பேசிக் 2 × 3 3 × 2 ரெண்டுமே ஒன்றுன்னு புரியறதுக்காக தான். ஸோ இங்கே வந்து இதே மாதிரி என்ன இருக்குது அப்படிங்கிறத மேட்ச் பண்ண போகிறாங்க. 1 2 3 4 ஒரே ஒரு டைம் 4 பால் இருக்கு. ஸோ 1 2 3 4 ஒரு பாலா 4 டைம் இருக்கு. ஸோ டோட்டல் ஆட் பண்ணி இந்த கார்னர்ல ஃபர்ஸ்ட் எழுத போறாங்க. இங்க எத்தனைன்னு எழுத சொல்லுங்க. ஸோ எல்லாத்தையும் எழுத சொல்லிட்டு அவங்கள சேம் கவுண்டிங் எது இருக்கு அப்படிங்கறத பார்த்து மேட்ச் பண்ண சொல்லுங்க. ஸோ இதை மேட்ச் பண்ணதுக்கு அப்புறம் 3 × 2 ஆர் 2 × 3 ரெண்டுமே சேம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியா புரிய வச்சுக்கலாம். நம்மளுடைய நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி ஸ்கிப் கவுண்ட் பை 3s. ஸோ இது வந்து 3 சாங்ல என்னெல்லாம் வருது அப்படிங்கறத அவங்க சர்க்கிள் பண்ண போறாங்க. இதுவும் ஸ்கிப் கவுண்ட் ஆக்டிவிட்டி தான். ஸ்கிப் கவுண்ட் பை 7. ஸோ 7 சாங்கை பாடி இந்த நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து எழுத போறாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க சார்ட் வந்து 1 to 100 எழுதி கொடுத்து அதுல 7 7 வர்றதை வந்து கவுண்ட் பண்ணி இங்க எழுத சொல்லலாம். நெக்ஸ்ட் ஸ்கிப் கவுண்ட் பை 4. ஸோ 4 சாங் இங்க எடுத்து எழுத போறாங்க. நெக்ஸ்ட் இதுவும் சேம். ஸோ 6 டைம்ஸ் டேபிள்ஸ்ல வர்றதெல்லாம் அவங்க கலர் பண்ண போறாங்க. இதுல மேஸ் போட போறாங்க. 5 10 15 20 25. ஸோ 25க்கு அப்புறம் 12 வருமா, 28 வருமா, 30 வருமா. ஸோ இப்படிதான் வரும். இதே மாதிரி பார்த்து வந்து கண்டுபிடிச்சு அவங்க ஜாயின் பண்ண போறாங்க. ஸோ இங்க வந்து 1 2 3 4 5 6 ஒவ்வொரு பாக்ஸ்லயும் 6 6 இருக்கு. 6 6 6 6 இருக்கு. 4 டைம்ஸ் இருக்கு. ஸோ ஒரு பாக்ஸ்ல எத்தனை பால்ஸ் இருக்கு அப்படின்னு எடுத்து இங்க எழுத போறாங்க. ஈச் குரூப் ஹேஸ் 6 பால்ஸ். ஸோ 6 பால்ஸ் இருக்கு. டோட்டலா எத்தனை குரூப்ஸ் இருக்கு? 4 குரூப்ஸ் இருக்கு. இப்போ 6 × 4. ஸோ குழந்தைங்கள்ட்ட சொல்லி ஆட் பண்ணி எழுத சொல்லுங்க. அந்த சாங்கை விரல விட்டு 4 பாட்டு 6 டைம்ஸோ அல்லது 6 சாங் வந்து 4 டைம்ஸோ பாட சொல்லி அவங்க வந்து ஆன்சர் என்ன வருதுன்றத போட சொல்லுங்க. நம்மளுடைய நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி மேட்ச் ஈச் மல்டிப்ளிகேஷன் ப்ராப்ளம். ஸோ இங்கே என்ன இருக்கோ அதை மல்டிப்ளை பண்ணி இங்கே மேட்ச் பண்ண போகிறாங்க. 3 × 5 15. ஸோ 7 × 2 ஆர் 2 × 7 14. ஸோ 14 மேட்ச் பண்ண போகிறாங்க. இந்த 25 அப்படிங்கிறது எதுக்குமே ஆன்சராக வராது. 12 வந்து 2 தடவை நான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ஸோ குழந்தைங்க வந்து ஜஸ்ட் ரிமைனிங் இருக்கிறது அப்படின்னு மேட்ச் பண்ணாமல் கரெக்டாக கண்டுபிடிச்சி மேட்ச் பண்ணுறாங்களான்னு செக் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி மேட்ச் பண்ண ஆன்சர் எடுத்து எழுத சொல்றதை விட இதில் கலர் பண்ண சொன்னால் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 0 × 4. ஸோ 0 கலர் பண்ண போகிறாங்க. ஸோ இங்கே 3 கலர் பண்ண போகிறாங்க. அதே போல் இங்கே என்னெல்லாம் ஆன்சர் வருமோ அதை வந்து கலர் பண்ண போகிறாங்க. முடிஞ்சால் அவங்கள இங்கே எடுத்து எழுத சொல்லலாம். நெக்ஸ்ட் டெஸ்ட் யுவர் மல்டிப்ளிகேஷன் ஸ்ட்ரென்த். ஸோ 5 × 4 ஆன்சர் இங்கே எடுத்து எழுதணும். 6 × 0 0. 5 × 4 20. ஸோ 0 × 20. ஸோ 0 அப்படின்னு ஆன்சர் வரும். ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன் ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுத போகிறாங்க. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுத போகிறாங்க. ஸோ ஃபைனலாக வர ஆன்சர் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுத போகிறாங்க. ஸோ இதே நீங்கள் வந்து டவர் மாதிரி கொடுக்கலாம். இதுவும் சேம் மல்டிப்ளிகேஷன் ஸ்ட்ரென்த்தை செக் பண்ணுறதுக்கு தான். 1 × 1 1. ஸோ 1 × 3 3. 3 × 3 9 அப்படின்னு எடுத்து எழுத போகிறாங்க.
ஸோ இது வந்து ஏனியில் நம்ம மேலே ஏறி போகிறோம் அந்த மாதிரி ஏதாவது சொன்னீங்கன்னா அவங்க கொஞ்சம் எக்ஸைட்டடாக பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் நிறைய குழந்தைங்களுக்கு டைம் எடுத்துக்குவாங்க. வாட் இஸ் த பாப்புலர் ரைட் அட் த கார்னிவல்? ஸோ இங்கே வந்து சில கோட் கொடுத்துருக்கேன், அதுக்கான ஆன்சர்ஸ் இங்கே பண்ண போகிறாங்க. அந்த ஆன்சர் எப்படி எழுத போகிறாங்கன்னா இது சீக்ரெட் கோட். ஸோ இங்கே வந்து மல்டிப்ளை பண்ண போகிறாங்க. 10 × 4 40. ஸோ 40 எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் எல் அப்படின்னு எழுத போகிறாங்க. ஸோ 5 × 2 வந்து என்ன ஆன்சரோ 10. ஸோ 10 எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இ எடுத்து எழுத போகிறாங்க. ஸோ இங்கே ஒரு இ வரும், இங்கே ஒரு இ வரும், இங்கே ஒரு இ வரும். ஸோ இதே போல் எல்லா ஆன்சர்ஸையும் அவங்க கண்டுபிடிச்சி இங்கே மேப் பண்ண போகிறாங்க. இதே போல் எல்லா ஆன்சர்ஸும் கண்டுபிடிச்சி மேட்ச் பண்ணுனா பாப்புலர் ரைடு எது அப்படிங்கிற ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ரீட் த மெனு அண்ட் சால்வ் த ப்ராப்ளம். இங்கே சில ஃபுட் ஐட்டம்ஸ் எழுதியிருக்கேன், அதோட ப்ரைஸும் இங்கே பக்கத்தில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்களோட ஃபேவரட் ஃபுட் ஐட்டம்ஸை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஜாசன் பாட் 4 காஃபி. ஸோ காஃபியோட ப்ரைஸ் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து எத்தனை காஃபி வாங்கியிருக்காங்க 4. அந்த 4 நம்பர் எடுத்து இங்கே எழுத போகிறாங்க. ஸோ காஃபியோட ப்ரைஸ் வந்து 7. ஸோ 4 × 7. ஸோ ஒன்று 4 சாங் பாடலாம் அல்லது 7 சாங் பாடலாம். ஸோ ஆன்சர் இங்கே எடுத்து எழுத போகிறாங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் 5 டைரி மில்க் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ டோட்டலாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்பர் வந்து இங்கே 5 டைரி மில்க். ஸோ இங்கே 5 எடுத்து எழுத போகிறாங்க. ஒரு டைரி மில்கோட ப்ரைஸ் வந்து 10. ஸோ 10 எடுத்து இங்கே எழுத போகிறாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறீங்கன்னா 2, 5, 10 இந்த சாங்ஸ் 2, 5, 10 மட்டும் கொடுங்க. அதுக்கப்புறம் மற்ற நம்பர்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். கிட்ஸ் voted their favorite rides. ஸோ இதில் நீங்கள் ஃபேவரட் ரைட்ஸுக்கு பதிலாக குழந்தைங்களோட ஃபேவரட் ஸ்நாக்ஸ், சாக்லேட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட எழுதிக்கலாம். ஸோ விச் இஸ் த பாப்புலர் ரைட்? இதில் எது ஹையஸ்ட்டாக இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஒவ்வொன்றுமே 3 votes நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ 3, 6, 9, 12. ஸோ ரோலர் கோஸ்ட்டுக்கு தான் 12. ஸோ இங்கே வாட் இஸ் த பாப்புலர் ரைட்னு கேட்டால் ரோலர் கோஸ்ட். இதை வந்து நீங்கள் ஷார்ட்டாக ஆர்சி, இங்கே கீழே நான் எழுத மறந்துட்டேன். ஸோ ஆர்சி அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஹவு மெனி votes did Ferris wheel receives? ஸோ ஃபெரிஸ் வீலுக்கு எத்தனை votes? இது 3, இது 6, இது 9. ஸோ 9 அப்படின்னு நீங்கள் எடுத்து எழுதிக்குவாங்க. ஹவு மெனி votes ஸ்கிராம்ப்ளர் காட்? ஸோ இங்கே வந்து ஒரே ஒன்று தான் இருக்குது, அது ஒவ்வொன்றுத்துக்கும் 3 votes இருக்குது நமக்கு. ஈச் ரெப்ரசன்ட்ஸ் 3 votes. ஸோ நம்ம இங்கே 3 நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். விச் ரைட் காட் 9 votes? ஸோ 9 எதுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து எழுத போகிறாங்க. இங்கே 12, இது 9, இது 3. ஸோ 9 வந்து ஃபெரிஸ் வீல் FWக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்து எழுத போகிறாங்க. நம்மளோட நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி. ஸோ இது வந்து கொஞ்சம் நிறைய மல்டிப்ளிகேஷனை ஒரே டைமில் நம்ம பண்ண வைக்கலாம். 1 × 1 1. ஸோ 5 × 1 5. எத்தனை டைம்ஸ் 5 மல்டிப்ளை பண்ணால் 30 நமக்கு கிடைக்கும் நீங்கள் எடுத்து எழுத போகிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து 5 ஆன்சர் நமக்கு. 1 × 5 5. 5 × 2 10. இதே ஆன்சர் தான் இங்கேயும் வரும். 10 × 6 60. ஸோ 5 × 3 15. ஸோ இந்த ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுத போகிறாங்க. இது எல்லாத்தையுமே அவங்க கண்டுபிடிக்கணும். ஸோ இது 2, இது 3 கண்டுபிடிக்கணும் குழந்தைங்க. நம்மளுடைய லாஸ்ட் ஆக்டிவிட்டி வீல் மல்டிப்ளிகேஷன். இது 5 தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் என்ன டேபிள் தெரியுமோ, என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்களோ அதை மட்டும் இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. 5 × 3 இங்கே எடுத்து எழுதணும். 5 × 6 இங்கே எடுத்து எழுத போகிறாங்க. ஸோ இதை நீங்கள் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி 2 ஆப்ஷன் கொடுத்து அவங்கள கலர் பண்ணவும் சொல்லலாம். ஸோ அடுத்ததாக ஏதாவது கேப் கொடுத்து அது என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம். ஓரளவுக்கு கொஞ்சம் மல்டிப்ளிகேஷன் தெரிஞ்ச கிட்ஸுக்கு மட்டும் இந்த மாதிரி நடுவில் இருக்கிறது என்னன்னு கேளுங்க. அப்படி இல்லைன்னா காமனாக, ஸோ செகண்டாக இருக்கலாம், தேர்டாக இருக்கலாம், என்ன டேபிள் நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்களோ 2 × 0 0. இங்கே 9 போட்டிருக்கேன் நான். 9 × 1 9, 9 × 2 3 4 5 எல்லாத்தையுமே அவங்க எடுத்து எழுத போகிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது இது போல் கொடுங்க, அதுக்கப்புறம் இது மாதிரி கொடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். So this fun learning. Surprise பண்ணுங்க.